ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோனா வந்து 2 days ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் ஊட்டிக்கு ஃபேமிலியோட. ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர் எங்கள் கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. அது யாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். அண்ட் ஆக்சுவலாக நாங்கள் வந்து 6 o'clock தான் பிளான் பண்ணியிருந்தோம் கிளம்பலான்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 9 o'clock ஆகிடுச்சு. இனி எப்போ நாங்கள் வந்து மேலே ஏறி எல்லாம் சுற்றி பார்க்குறதுன்னு தெரியல. ஸோ பேபிஸ்லாம் வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக தான் கிளம்பிடுங்க. 6 o'clock வீட்டில் கிளம்புற மாதிரி இருந்தாலும் எல்லா பிளேஸஸும் வந்து பார்க்க முடியும். ஸோ நாங்கள் லேட் பண்ணிட்டோம். எங்களுக்கு இப்போவே 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் 2 பேர் எங்கள் கூட ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல, அது எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். அவங்களும் எங்கள் டூரில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. டூர் போகிறது வந்து ஒரு ஹாப்பியான விஷயந்தான். ஆனால் டூர் போய் நம்ம என்னெல்லாம் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கை விட அங்கே என்னெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, எந்த கடை ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். அண்ட் எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நாங்கள் டூர் போகிறதுக்கு வந்து கார் எடுத்தோம்னா அங்கேருந்து ஒரு 5 minutesலேயே வந்து நெக்ஸ்ட்டு கடையில் நிறுத்திடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டூர்லேயும் வந்து நடந்துச்சு. நாங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 minutesலேயே வந்து ஸ்டாப் பண்ணி பிஸ்கெட்ஸு அப்புறம் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஆனால் அங்கேருந்து ஒரு 1/2 an hour மறுபடியும் ஒரு ஸ்டாப்பிங் பண்ணி இளநீ குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஊட்டியில் வந்து ஃப்ரூட்ஸ் நிறையா கிடைக்கும். பட் இருந்தாலும் ஊட்டி போகிற வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸில் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டோம். அண்டு நாங்கள் மேட்டுப்பாளையமில் வந்து நாங்கள் A2Bயில் தான் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். அண்ட் எங்களுக்கு வந்து செம்ம டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா லஞ்ச் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கூட வந்து இல்லை. நாங்கள் ஒரு 500 meters கொஞ்சம் தாண்டி போய் நிறுத்திருந்தோம்னா ஜூனியர் கூப்பன்னா, நாகர்கோவில் ஆரியபவன்லாம் வந்து இருந்துச்சு. நாங்கள் அங்கேயே கூட நான் போய் சாப்பிட்டுருக்கலாம். பட் எங்கள் கண்ணுக்கு வந்து ஃபஸ்ட் A2B தெரிஞ்சுது. எங்களால் சுத்தமாக வந்து சாப்பிடவே முடியல. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டே வந்து எதுவுமே இல்லை. ஒரு உப்பு இல்லை, காரம் எதுவுமே கிடையாது. நாங்கள் அதை பாதி பார்சல் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மேட்டுப்பாளையம் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஊட்டி கிளம்பிட்டோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்குது. வெயிலும் வரல, ஆனால் வெயிலும் அடிக்கல. நல்லா இருக்குது கிளைமேட். நீ மேலே போக போக தான் தெரியும் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வாங்க அப்படியே கூட கண்டினியூ பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஊட்டி வரும்போது மறக்காமல் இ-பாஸ் எடுத்துக்கோங்க. இ-பாஸ் வந்து இல்லைன்னா அவங்க இங்கே வந்து எடுக்க சொல்லுவாங்க. அண்ட் டோலுக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மறக்காமல் இ-பாஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கு. பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் வந்து இங்கே அலௌடு கிடையாது. ஸோ நீங்கள் பேபிஸ்லாம் கொண்டு வர மாதிரி இருந்தால் ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஜூலையில் வந்து நல்லா மன்சூன் சீசன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா இங்கே ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்குது. நாங்கள் ஈவினிங்காவது வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் மழைலாம் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். போகிற வழியில் ஃபுல்லாக வந்து மங்கீஸ் தான். ஹேர்பின் பென்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் ட்ராவல் வந்து நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. சாட்டர்டே சண்டேஸ் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட். இங்கேருந்து மைசூர் போகிறோடா இல்லை, மேலே ஊட்டியிலேருந்து பந்திப்பூர் வழியாக போய் மைசூர் போகும். எல்லாம் அந்த காட்டு விலங்குகள்லாம் பார்க்கலாம். பந்திப்பூர் வழியாக பந்திப்பூர் போனோம்னா போனீங்களா? இல்லை, போனது இல்லைங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்ததில் போட்டிருந்தாங்க. சரி. மேலே கிளைமேட் மாறுது பாருங்க. எங்கேயுமே இங்கெல்லாம் தண்ணியே இல்லை சுத்தமாக. காமெடியா இல்லை, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே வாங்கிட்டு வராங்க. அந்த பல வகைகள், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஊட்டியில் விளையாடுதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது ஊட்டியில். இப்போ நாங்கள் இந்த பெண்டு வந்து 4th பென். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு 2 பிளான் இருந்துச்சு. ஒன்று வந்து கொடைக்கானல் அண்ட் இன்னொரு பிளான் வந்து கோழிக்கோடு போகலாமான்ட்டு. கோழிக்கோடில் வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுன்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்கன்னு நாங்கள் இதை கேன்சல் பண்ணிட்டோம். அண்ட் கொடைக்கானலில் வந்து ரொம்ப மழைன்னு சொன்னாங்க. அப்போ அதான் சுத்தமாக அங்கேயும் மழையில், ஊட்டிலையும் வந்து செம்ம வெயில் அடிச்சிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா நிறையா பலாப்பழ மரம் தான் இருக்குது. கொஞ்சம் மேலே வந்து ஏற தான் கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகுது. இப்போ நாங்கள் வந்து 7th ஹேர்பின் பெனில் இருக்கோம்.
இன்னும் வந்து கொஞ்சம் இங்கெல்லாம் வெயிலாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மலை மேலே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளவுட்ஸ் எல்லாம் கீழே இறங்குது. ஒரு 3 to 4 அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சில்னஸே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கிளைமேட்டே வந்து வரவே இல்லை. கோயம்புத்தூரில் எப்படி இருந்துச்சோ அதே வெயில் தான் எங்கேயும் அடிக்குது. இப்போதான் கொஞ்சமாக அப்படியே பாருங்க ஸ்னோ அப்படியே அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் கீழே வருது ஸ்லோவாக. கிளைமேட் அப்படியே மாறிட்டே வருது. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பிங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே வந்து க்ளவுடியாக வந்துட்டே இருக்கு. கீழே கிளைமேட் சூப்பராக இருக்குது. சாட்டர்டே சண்டே வந்து பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராக வந்துடுங்க. ஆனால் டிராஃபிக் வந்து ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் ஊட்டிக்கு வந்து நீங்கள் 2 வழியாக வரலாம். ஒன்று வந்து கோத்தகிரி ரோட், இல்லாட்டி குன்னூர் ரோட்டில் வரலாம். குன்னூர் ரோட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பிளேசஸ்லாம் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது பார்க்கலாம். அண்ட் கோத்தகிரி ரோடு வந்து கொஞ்சம் வந்து குன்னூர் ரோடு கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஊட்டி போகும்போது குன்னூர் ரோட்டில் வந்துட்டு இறங்கும்போது கோத்தகிரி ரோட்டில் நீங்கள் வந்து கீழே இறங்கிக்கலாம். ஆக்சுவலாக வந்து கோத்தகிரி ரோடு வந்து மேலே ஏறக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. ஏன்னா பெண்டு ரொம்ப நிறைய பெண்ட்ஸ் இருக்குது. அதனால நாங்கள் வந்து குன்னூர் ரோடு தான் சூஸ் பண்ணோம். குன்னூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ எஸ்டேட் வந்து நிறையா இருக்காது. அதே மாதிரி கோத்தகிரி ரோட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கீழே இறங்கும் போது வந்து டீ எஸ்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். அவங்களுக்கு அந்த சீனரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வியூ பாயிண்ட்டுக்கு. அண்ட் நாங்கள் வந்து ஆக்சுவலாக குன்னூரில் வந்து 2 பிளேஸ் வந்து பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து சிம்ஸ் பார்க் அண்ட் இன்னொரு பிளேஸ் பார்த்திங்கன்னா ராக் வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ராக் வியூ பாயிண்ட் வந்து போக முடியல, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நாங்கள் குன்னூர் போகிறக்கே வந்து ஒரு 4:30க்கெலாம் வந்து அங்கே ரீச் ஆனோம். ஸோ எங்களால் வந்து சிம்ஸ் பார்க் மட்டும்தான் போக முடிஞ்சுது. நான் சிம்ஸ் பார்க்கோட வீடியோஸு அப்புறம் எங்கெல்லாம் வந்து ஊட்டியில் கவர் பண்ணோம் அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து போடுறேன். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.